என்னோட பிறந்த நாளான இன்னைக்கு ரத்தம் குடுக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். ஜஸ்ட் வெயிட் மட்டும் பார்த்துட்டு ரத்தம் குடுக்க தொடங்கியாச்சு. நான் ரெகுலரா இந்த ஹாஸ்பிட்டல்ல பிளட் டொனேட் பண்றேன் அப்படின்றதுனால, என்னுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட வச்சு என்னுடைய பிளட் குரூப் அவங்க வந்து ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் கையில மருந்த தடவிட்டு நரம்புல சிரிஞ்ச வச்சதும் தான், மோட்டார் போட்ட மாதிரி ரத்தம் வந்து அவ்ளோ ஃப்ளோ வர ஆரம்பிச்சுருச்சு. வெறும் 4 நிமிஷத்துல அந்த மொத்த பாக்கெட்டும் ஃபில் ஆகிடுச்சு. ரெகுலரா நான் பிளட் டொனேட் பண்றதுனால, எனக்கு வந்து பிளட் ஃப்ளோ எப்பயுமே வந்து அதிகமாக இருக்கும். இந்த பிளட் டொனேட் பண்ணும்போது கடுப்பாகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பிளட் டொனேட் பண்ணதுக்கு அப்புறம், நமக்கு வந்து எனர்ஜி ட்ரிங்க்ன்ற பேர்ல இந்த ரூ. 10 பாட்டில் ஜூஸையும், மில்கி பிஸ்கட்டையும் கையில கொண்டு வந்து குடுப்பாங்க. மேலை நாடுகள்லாம் பார்த்துக்கிட்டோம்னா, இதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு கிட்டே குடுப்பாங்க. நம்ம நாட்ல அதெல்லாம் இல்லாட்டியும் கூட, அவர்களுக்கு சத்தான ஆகாரத்த பிளட் டொனேட்டுக்கு அப்புறம் குடுக்கலாம். எது எப்படியோ கடைசியில நம்ம ரத்தம் குடுத்தத பாராட்டி ஒரு கீ செயின் குடுத்தாங்க. கடைசியா பெரிய அளவுக்கு வலி இல்லாம ரத்தத்த உறிஞ்சு எடுத்த அந்த அண்ணனுக்கு நன்றி சொல்லிட்டு கெளம்பிட்டேன். என்னுடைய பிறந்த நாளும் முடிஞ்சிருச்சு.